ஃப்ரெண்ட்ஸ், பேங்காக் சீரீஸோட தேர்ட் vlog இது. 7th ஜூலை பேங்காக் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்லேருந்து கேப் புக் பண்ணி அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோம். அதாவது நாங்கள் இந்தியாவில் இருக்கும் போதே ரெண்ட் ஹப் அப்படின்ற ஆப்பில் சர்ச் பண்ணி இங்கே ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு கீழே பாஸ்போர்ட்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ரூம்க்கு ரீச் ஆயாச்சு. வந்தால் ரொம்ப டயர்டு, பசி இருந்துச்சு, பசியோட டயர்டு ஒரு பக்கம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சப்பாத்தி கொண்டு வந்திருந்தோம். சப்பாத்தி டொமேட்டோ சட்னி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ப்ரெட்டு ஜாம் இருந்துச்சு, அப்புறம் வெஜ் ரோல் ஒன்று இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நல்லா தூங்கியாச்சு. அரிசெல்லாம் செம்ம தூக்கம். தூங்கி முழிச்சிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சு இண்டக்ஷன்லாம் நாங்கள் கொண்டு வரல. அதாவது கன்சல்ட் பண்ணதில் இண்டக்ஷன் இங்கே வந்து வாங்கிக்கோங்க, வெயிட் எதுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னாங்களா. சரி, நாங்களும் அந்த இண்டக்ஷனோட வெயிட்டுக்கு க்ராசரிஸ் கொண்டு வந்துக்கலாமே அப்படின்ட்டு இங்கே வந்து இண்டக்ஷன் வாங்கலான்னு வந்தோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் இண்டக்ஷன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போனோம் ஷாப் தேடி. பார்த்தா இந்த ஊர் மக்களுக்கு ஒன்றுமே புரிய வைக்க முடியல. பிகாஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இங்கே மேக்ஸிமம் இங்கிலீஷ்லாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் தாய் பேசுகிறாங்க, இல்லை ஹிந்தி பீப்புள்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, புரிய வைக்க முடியல. அப்புறம் இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணி இமேஜை காமிச்சு அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியலை. குளோபல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்கிறோம், பட் இருந்தாலும் ஒரு சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு ரீச் ஆகலை இல்லை. அதாவது ரொம்ப படித்த இடத்துல இருக்கவங்க, காலேஜஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல, ஏர்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி இடத்துல ஓகே இங்கிலீஷ் பேசி கொஞ்சம் புரிய வச்சுக்கலாம். அந்த ஷாப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் சுத்தமாக அவங்களோட லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. அதாவது தாய் சொல்லுவோம் இங்கே தாய்லாந்தோட லாங்குவேஜ். ஸோ எங்களால் அவங்களுக்கு புரிய வைக்க முடில, அவங்களால எங்களுக்கு புரிய வைக்க முடில. இமேஜை காமிச்சு அவங்க சொன்ன லோட்டஸ் அப்படின்னா அதை தேடி கூகுள் மேப்லாம் போட்டு ரொம்ப கடையை தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம லோட்டஸ் அப்படின்னா சரின்ட்டு ஒரு வழியாக லொக்கேஷன் போட்டு ரீச் ஆகினா லோட்டஸில் இங்கே நிறைய இருக்குது. அப்போது ஒவ்வொரு கடையில் போய் இண்டக்ஷன்லாம் கேட்டால் பிக் லோட்டஸ் போங்க அது மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப 2 சைடும், அதாவது அப்பார்ட்மெண்ட்லேருந்து லெஃப்ட் சைடும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு, ரைட் சைடும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப பேர்டனாக இருந்துச்சு. ஆனாலும் கடையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. புது இடம், தெரியாத மனிதர்களாக ரொம்ப நேரம் வேணாம் வெளியில். ஹர்ஷு வேற கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். அவனை வச்சுக்கிட்டு எதுக்கு தூக்கிட்டு நடந்துட்டுன்ட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு போனால் ஃபஸ்ட் டைம் இல்லையா, வீடோட கட்டிங் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு அதை தாண்டி ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ராவே நடந்திருக்கோம். அப்போது ரிட்டன் கண்டுபிடிச்சி வரணும். ரிட்டன் அட்ரஸ் காமிச்சா அவங்க புரியல, அவங்க பேசுகிறது நமக்கு புரியல. லொக்கேஷனில் போட்டால் லொக்கேஷன் ஒரு சைட் காமிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, இந்த தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு. என்னதான் பேங்காக்கு அப்ராடு இப்படிலாம் வந்தாலும் பார்க்க ஜஸ்ட்டு டூரிஸ்ட்டாக வரலாமே தவிர இங்கே வந்தெல்லாம் ஸ்டே பண்ணி லைஃப்பை சர்வை பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. லாங்குவேஜ் அதான் நம்ம தமிழ் மொழி மாதிரி இனிமையான மொழி கிடையாதுன்றது உண்மை தான். ஓகே, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா கொஞ்சம் பொழைச்சிக்கலான்னு பார்த்தோம். அதுவும் எல்லா இடத்துலையும் நடக்குமான்றது சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எப்படியோ பேர்டன்லாம் சமாளித்து அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். வழியெல்லாம் மறந்தோன்னே என்னடா அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஓகே பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு நைட்டு இண்டக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. கெட்டில் ஒன்று கொண்டு வந்திருந்தோம், எதுக்கும் தம்பிக்கு ஹாட் வாட்டருக்கெலாம் தேவைப்படும்னு. அந்த கெட்டில்லையே தம்பிக்கு ராகி பண்ணி ஊட்டிட்டு ராகி பாரிச் பண்ணோம். ராகி ஃப்ளவர்லாம் கொண்டு வந்தோமா, ராகி கஞ்சி பண்ணி ஊட்டிட்டு அதே கெட்டிலில் இவங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் சப்பாத்தி இருந்துச்சு, அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு
அன்றைய பொழுது இனிதே நிறைவேறியது. பாய் பாய்.